Hello friends, welcome back to Chef in Me. இன்னைக்கு வீடியோல நம்ம ஹோம்மேட் பஜ்ஜி மிக்ஸ் எப்படி செய்யறதுன்றதை பத்தி தான் பார்க்க போறோம். இதுக்கு நான் ஒரு பெரிய பாத்திரத்துல ஒரு 2 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். இதுல என்னென்னலாம் ஆட் பண்ணிக்கலாம்னு சொல்றேன். ஒரு 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை பொடி. இது வந்து பஜ்ஜி நல்லா கொஞ்சம் கிறிஸ்பாக இருக்கிறதுக்கும் அதே சமயத்தில் எண்ணெய் குடிக்காமல் இருக்கிறதுக்கும் யூஸ் ஆகும். ஒரு 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு, ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளோர், இதுவும் பஜ்ஜிக்கு நல்ல கிறிஸ்ப்னஸ் கொடுக்கும். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆம்ச்சூர், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா. இது ரெண்டுமே ஆப்ஷனல் தான், நான் எல்லாத்துலேயுமே இதை சேர்ப்பேன். இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, குக்கிங் சோடா. அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம், 1 டீஸ்பூன் ஓமம் சேர்த்துருக்கேன். ஓமம் வந்து டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. கடலை மாவுன்றதுனால ஓமம் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். நீங்கள் வெறும் மிளகாத்தூள் போடுறதுனா 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணால் போதும். இது நான் கலருக்காக தான் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். காரம் கம்மியாக இருக்கணும்னா 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள். இது கூட ஆப்ஷனல் தான், நல்ல வாசனையை கொடுக்கும், அதுக்காக தான் நான் சேர்த்துருக்கேன் இதை. இப்போ இது எல்லாமே நாம் இந்த கடலை மாவில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இது எல்லாம் ஒன்றா கொட்டியாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி இதை நல்லா கலந்து விட்டுக்கிட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கலாம். இப்போ கிட்டத்தட்ட நமக்கு 3 கப் அளவுக்கு இதில் மாவு கிடச்சிருக்கு. இது கடையில் வாங்குகிற அந்த ஸ்டோர் ப்ராட் பஜ்ஜி போண்டா மிக்ஸை விட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸி. கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் நான் உப்பு சேர்க்கல. இதை வந்து பஜ்ஜி கரைக்கும் போது நம்ம உப்பு கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்து கரைச்சிக்கணும். இதில் ஒரு நாள் நான் எப்படி பஜ்ஜி போடுறதுன்னு காட்டுறேன். கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். செஃப் இன் மீக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.